இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவருக்குள் ரூஹை ஊதியதும் அவர் தும்மினார். பிறகு அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் அல்ஹமதுலில்லாஹ் என்று அல்லாஹ்வின் அனுமதியுடன் அல்லாஹ்வை புகழ்ந்தார். அவரது இறைவன் அவரிடம் ஆதமே உனக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி அங்கு அமர்ந்திருக்கும் வானவர்கள் கூட்டத்தாரிடம் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று கூறுவீராக என்று கூறினான். அவ்வாறே அவரும் கூறினார். வானவர்கள் அவரிடம் அலைக்க சலாமு வரஹ்மதுல்லாஹி உங்கள் மீதும் சாந்தியும் கருணையும் உண்டாவதாக என்று கூறினார்கள். பிறகு அவர் தனது இறைவனிடம் திரும்பி வந்தார். அப்போது இறைவன் அவரிடம் இதுதான் அவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள வாழ்த்துரையாகும் என்று கூறினான். பிறகு இறைவன் தனது 2 கைகளை மடக்கிய நிலையில் அவரிடம் நீட்டி 2இல் நீர் நாடிய ஒன்றை தேர்வு செய்வீராக என்று கூறினான். அவர் என்னுடைய இறைவனின் 2 கைகளில் பரக்கத் நிறைந்தது வலது கை, எனவே நான் வலது கையை தேர்வு செய்கிறேன் என்று கூறி வலது கையை தேர்வு செய்தார். பிறகு இறைவன் அதனை விரித்தான். அதிலே ஆதமும் அவரது சந்ததிகளும் இருந்தனர். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவா இவை என்ன என்று கேட்டார். அதற்கு இறைவன் இவர்கள்தான் உம்முடைய சந்ததிகள் என்று கூறினார். அவர்கள் ஒவ்வொருவரின் 2 கண்களுக்கு மத்தியில் அவர்களது வயது எழுதப்பட்டிருந்தது. அப்போது அவர்களில் ஒரு மனிதன் அவர்களது தலைவனாக அல்லது தலைவர்களில் ஒருவனாக இருந்தார். அப்போது ஆதம் இறைவா இவர் யார் என்று கேட்டார். இவர்தான் உம்முடைய புதல்வர் தாவூது என்று இறைவன் கூறினான். இவருக்கு 40 வயதை நான் தீர்மானித்துள்ளேன் என்று கூறினான். அவர் என்னுடைய இறைவா அவரது வயதை அதிகப்படுத்துவாயாக என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ் அவருக்கு அவ்வாறு எழுதிவிட்டேன் என்று கூறினான். உடனே அவர் என்னுடைய வயதிலிருந்து 60 வயதை அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்று கூறினார். இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறினான். பிறகு இறைவன் நாடியவாறு அவர் சுவனத்தில் தங்க வைக்கப்பட்டார். பிறகு அதிலிருந்து பூமிக்கு இறக்கிவிடப்பட்டார். அன்றிலிருந்து அவர் தனக்குள்ளே தனது வாழ்நாளை கணக்கிட்டு கொண்டே இருந்தார். அவரது தவணை வந்தவுடன் மலக்குல் மௌத் அவரிடம் அவரது ரூஹை கைப்பற்ற வந்தார். அப்போது அவரிடம் ஆதம் நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள், எனக்கு 1000 வருடங்கள் எழுதப்பட்டுள்ளது என்று வானவரிடம் கூறினார். வானவர் அவ்வாறில்லை, நீர் உம்முடைய புதல்வர் தாவூதுக்கு 60 வருடத்தை வழங்கிவிட்டீர்களே என்று கூறினார். எனினும் ஆதம் நன்றி மறந்தல் செய்தார். எனவே அவரது சந்ததிகளும் வாக்குவாதம் செய்கின்றனர். ஆதம் மறந்துவிட்டார், எனவே அவரது சந்ததிகளும் மறந்து விடுகின்றனர். அன்றிலிருந்து அவருக்கு எழுதவும் சாட்சிகளை வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டது. திர்மிதி இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாள் 940 தெரிய வருகிறது.